Hi, hello, this is CRK. You are watching Short Study with CRK. இந்த சேனல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லை வந்துட்டு வீடியோ பிடிக்கலனாலோ வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நமக்கு, அப்போ தான் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இத்தனை நாள் என்சிஆர்டி கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வேறு எனக்காவது என்சிஆர்டி நீ ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி படிக்கிறவங்களாலும் சரி என்சிஆர்டி கிளாஸஸ் வந்து வேணும் சார், லைன் பை லைனாக நான் புக் பை புக்காக படிக்கணும் சார், எனக்கு கிளியர் கண்டென்ட்டாக இருக்கும். சரி, எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்துட்டு எனக்கு கிளியராக தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஒரு லெசனுக்கான வீடியோஸ் வந்துட்டு தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணிப்பேன். ஷார்ட்டாக இருக்கும். சரியா, நம்மளோட சேனலோட எய்மே வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு இந்த கண்டென்ட்டை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறது தான் வந்துட்டு நம்மளுடைய எய்ம். சரியா, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசிக்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இது பேஸ் பண்ணி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி சயின்ஸ்ல இருக்கக்கூடிய மேட்சரா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ என்னென்ன சாப்டர் பை சாப்டர் வந்துட்டு தெளிவாக ஒவ்வொன்றையும் வந்துட்டு தெளிவாக பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த நம்மளோட சயின்ஸ்ல பிசிக்ஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் சிஸ்டம், யூனிட்ஸ் மெஷர்மெண்ட் and measuring system. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆர்ஆர்பி படிக்கிறவங்களா இல்லை சிஜிஎல் படிக்கிறவங்களா எஸ்எஸ்சி எந்த ஸோ பேஸ் லைன் ஆகலாம் இல்லை வந்துட்டு எதோ இருந்தாலும் சரி எஸ்எஸ்சி எது படிக்கிறதுனாலும் சரி ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் சயின்ஸ் இருந்து எதிர்பார்க்க முடியும். பட் ஆர்ஆர்பி படிக்கிறவங்க தான் அது குரூப்டியாக இருந்துச்சுன்னா மினிமம் வந்துட்டு 30 கொஸ்டின்ஸ் சரியா, மினிமம் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு சயின்ஸில் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் மேட்சராக கண்டக்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 30ல் மோர் தென் 11 to 12% வந்துட்டு ஆர்ஆர்பி குரூப் டியில் இப்போ எல்லாம் குரூப் டி தான் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் டியில் வந்து இந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரி, அதே கம்பேர் டு ஜேஇல பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கம்பேர் டு ஏஐபி டெக்னிக்கல் அதை பார்த்தோம் அப்படின்னாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ குரூப் டியில் வந்து ரொம்ப டீப்பாக கேட்பாங்க. ஸோ டீப்பாக வந்து கண்டக்ட் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நீ குரூப் டி ஆஸ்பிரண்டாக இருந்தா அப்படின்னா ஸோ ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய குரூப் டி ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தா அப்படின்னாக்க தெளிவாக டெப்த்தாக படிக்கிறதா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டெப்த்தாக வந்துட்டு கிளாஸ் வந்து கொண்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப் வேணும் அப்படின்னாக்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு ஸோ ஷார்ட் ஸ்டடி வித் CRK அதே தான் நம்மளோட டெலிகிராம் சேனல். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிஎஃப் என்ன லெசன் நடத்தணுமோ அந்த லெசனோட பிடிஎஃப் வந்துட்டு என்டைன் கண்டென்ட் வந்துட்டு அது வந்து தெளிவாக இருக்கும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து யூனிட் சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ யூனிட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சரி, குவான்டிட்டிஸ் வந்து ஜென்ரலாக 2 டைப்பாக கிளாஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ யூனிட் சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி இந்த குவான்டிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி பிசிக்கல் குவான்டிட்டிஸ் all the quantities can be derived. சரியா, so based on the physical quantities all the quantities can be derived. சரியா, so physical quantities na enna sir, so physical quantities வந்து பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா குவான்டிட்டிஸும் வரப்போகுது. ஸோ ஒரு பொருள் இருந்து அதை வந்து நான் வந்து ஒரு குவான்டிட்டியை எடுத்துக்கிட்டு அதை நான் மெஷர் பண்ணணும். சரியா, அதுக்கு ஒரு யூனிட் சிஸ்டம் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு குவான்டிட்டிஸ் பற்றி தெளிவாக தெரியும். சரியா, ஸோ குவான்டிட்டிஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்துட்டு நம்ம பேஸாக வந்துட்டு 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து இருக்குது. சரி, 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம எல்லா யூனிட் சிஸ்டமையும் வந்துட்டு பார்த்துக்கலாம். சரியா, ஸோ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் 7 வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இந்த 7 தான் வந்துட்டு 7 முன்னாடி சொல்றேன், எழுதி போறேன். ஸோ இதான் வந்து பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் டெரைவ் குவான்டிட்டிஸ். வாட் ஆர் த குவான்டிட்டிஸ்? எந்தெந்த குவான்டிட்டிஸ்லாம் வந்துட்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து டெரைவ் பண்ணி வரும் அது எல்லாமே வந்து டெரைவ் குவான்டிட்டிஸ். சரியா, இன்னும் நிறைய டெரைவ் குவான்டிட்டிஸ்லாம் இருக்குது. சரியா, ஸோ அதை பத்தி நான் தெளிவாக பின்னாடி ஒவ்வொன்றா சொல்றேன். ஸோ யூனிட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் சிஸ்டம் பத்தி பிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்ன டெரைவ் குவான்டிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். தேவைன்னா உனக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீ ஓன் நோட்ஸாக கூட எடுத்துக்கோ. பட் உனக்கு நோட்ஸ் வந்துட்டு நான் தான் பிடிஎஃப் தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னாக்க நான் அட்டை நோட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த கண்டென்ட் அந்த கிளாஸ்ல என்ன கண்டென்ட் நடத்தணும் அப்படின்னாலும் நான் எந்த புக்கெலாம் ரெஃபர் பண்ணணும் புக்கோட பேஜஸ் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து உனக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். நீ அந்த பேஜஸை பற்றி பார்த்தா போதும். பட் உனக்கு கிளியராக ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா எப்பவுமே நம்மளோட ஓன் நோட்ஸ் மாதிரி எந்த நோட்ஸும் வராது. நீ நோட்ஸ் வந்துட்டு கிளாஸை வச்சு பார்த்து எடுத்துக்கோ. சரியா, நான் ஏதாவது ஒரு ஐடியா அந்த மாதிரி கொடுப்பேன். அதெல்லாம் நம்மளோட இதில் வந்து
வந்துருக்கு அந்த புக்ல. சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் சிஸ்டம். ஸோ இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணி சாரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல ஃபண்டமெண்டல் அண்ட் டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ். சரியா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், சரியா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து 7 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். முன்னாடி பிசிக்கல் எழுதி போட்டேன், பட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ லென்த் எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். லென்த்துக்கான யூனிட் என்ன? மீட்டர். சரியா? மாஸ் எம். எம் வந்து மாஸ் பண்ண யூனிட் என்ன? கிலோகிராம். சரியா? நெக்ஸ்ட் டைம். டைம்க்கான யூனிட் என்ன? செகண்ட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட். சி எலக்ட்ரிக் கரண்ட்க்கான யூனிட் என்ன? ஸோ கரண்ட்க்கான யூனிட் ஆம்பியர். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்க்கான யூனிட் என்ன? கெல்வின். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லூமினஸ் இன்டென்சிட்டி எல்ஐ போடுறேன். லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன பண்ணாங்க? லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன? நமக்கு வந்துட்டு ஜெனரலாகவே லூமினஸ் இன்டென்சிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ கேண்டிலா. சரியா? லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து கேண்டிலா. ஸோ நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஸோ அது வந்து மோல். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். சரியா? தீஸ் ஆர் தி 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் we have been understanding. சரியா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணி தான் டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ் ஒரு கொஸ்டின்ல யூனிட்ல கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா குரூப்ல கண்டிப்பா ஆறாவது குரூப்ல கம்பல்சரியா 1 மார்க் கொடுக்குறேன். சரியா? கம்பல்சரி கொஸ்டின், கம்பல்சரி 1 மார்க் கண்டிப்பா வரும். சரியா? ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா குவான்டிட்டிஸும் வந்துட்டு டெரைவ் ஆகி வருது. சரியா? ஸோ இருக்கணும். ஸோ இப்போ யூனிட் சிஸ்டம். சரியா? யூனிட் சிஸ்டம்னா என்ன? ஸோ இப்போ யூனிட் சிஸ்டம் இருக்கு. சரியா? இப்போ நான் யூனிட் வந்து இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கும் எழுதிட்டேன். இதை வந்து பேஸ் பண்ணி தான் மீதி எல்லா குவான்டிட்டிஸும் வரணும். சரி, கவனி. ஸோ இந்த யூனிட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் யூனிட்னா என்ன? ஒரு டிவிஷனை மெஷர் பண்றதுக்கு இப்போ ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு யூனிட்ஸ். சரியா? ஒரு குவான்டிட்டி, ஒரு அளவு இருக்குது, ஒரு சுகர் இருக்குது, இதை வந்து நான் மெஷர் பண்ணணும். இதுக்கு ஒரு யூனிட் சிஸ்டம் தேவை. எனக்கு இப்போ நான் போய் கடையில் கேட்குறேன், ஒரு 5 கிலோ சக்கரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். 5 கிராம் கொடுத்துட்டு வந்தா என்னால் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி நான் வர முடியாது. சரியா? ஸோ அதனால நான் வந்து 5 கிலோ சுகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இந்த 5 கிலோ சுகர் வந்துட்டு என்ன அப்படின்னாக்க 5 கிலோ சுகர் எனக்கு வேணும். சரியா? ஸோ 5 கிலோ சுகர் இந்த கிலோகிராம் அந்த லாஸ்ட்ல இருக்கு தெரியுமா? ஒரு யூனிட் இருந்தாலும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு மெஷர் பண்ண முடியும். சரியா? ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு மெஷர் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்க யூனிட்ஸை பத்தி மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். சரியா? ஸோ யூனிட் சிஸ்டம்ல நம்ம புக்ல வந்துட்டு நம்ம என்சிஓடி புக்ல வந்துட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. என்சிஓடி பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுருப்பாங்க. ஸோ யூனிட் சிஸ்டம்ல 3 யூனிட் சிஸ்டம் இருக்கு. சரியா? ஒன்று வந்து சிஜிஎஸ், இன்னொன்று வந்துட்டு எம்கேஎஸ், இன்னொன்று வந்து எஃபிஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸோ சிஜிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் சிஸ்டம், இது மூணுமே குவான்டிட்டி மெஷர் பண்ணலாம். சிஜிஎஸ் சிஸ்டம்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். சரியா? எம்கேஎஸ் அப்படின்னாக்க எம்னா மீட்டர், கேனா கிலோகிராம், எஸ்னா செகண்ட். ஸோ எஃப்னாக்க பவுண்டு, சாரி எஃப்னா வந்து கவனி, பீனா தான் பவுண்டு, எஃப்னா வந்து ஃபுட். சரி, எஃப்னா வந்து ஃபுட், சாரி பீனா வந்து பவுண்டு, எஸ்னா செகண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சி எம் எஃப் இதெல்லாம் இந்த 3 யூனிட் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இந்த 3 யூனிட் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ நாம யூஸ் பண்றது வந்து எம்கே சிஸ்டம். சரியா? ஸோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு எஸ்ஐ சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட் சிஸ்டம் வந்துட்டு ஒன்று ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரியா? ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட் சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். சரியா? சரி, ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ இதுக்கு மேல பார்க்கறது எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸ் பத்தி பார்க்கலாம். சரியா? நம்ம 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து யூனிட் சிஸ்டம் பார்க்கறதுக்கு ஒரு டேர்ம்கான யூனிட் எழுதணும். சரியா? ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் தெரியணும். சரியா? இப்போ இது ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட் இஸ் தி யூனிட் ஃபார் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னாக்க எனக்கு அதோட எக்ஸ்பிரஷன் தெரியும். எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா. ஸோ லென்த். சரியா? ஸோ எனக்கு வந்து வால்யூமான ஃபார்முலா வேணும். ஸோ அப்படின்னாக்க என்ன தெரியணும்? ஸோ எனக்கு வந்து லென்த் பிரத் ஹைட். ஸோ லென்த்னாலும் மீட்டர் தான், பிரத்னாலும் மீட்டர் தான், ஹைட்னாலும் மீட்டர் தான். ஸோ இதோட வால்யூமோட ஃபார்முலா மீட்டர் கியூப்.
ஸோ எனக்கு எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சோம்னா யூனிட் சிஸ்டம் எழுதுறது ஈஸி. இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைமென்ஷனல் ஃபார்முலா, வாட் இஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வால்யூம்? சரியா, வாட் இஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா பத்தி பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் யூனிட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பார்க்கறதுல நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் சிஸ்டம் இருக்கு. ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ நம்ம என்ன எழுதுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், சாரி வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சரி, வெலாசிட்டி சார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு லென்த் டிவைடட் பை டைம்னாக்க டைம் டி. சரி, இது எதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ எல் டி. ஸோ இப்போ என்ன வரும், லென்த் வந்து மீட்டர், டைம் வந்து செகண்ட் ஸ்கொயர். ஸோ பர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஸோ இது இப்படி தான் நம்ம யூனிட் சிஸ்டம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு யூனிட் சிஸ்டம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட எக்ஸ்பிரஷன் தெளிவாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரி, வேற யூனிட் சிஸ்டம் சொல்லுங்க சார் அப்படின்னாக்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, மொமெண்டம்கான யூனிட் சிஸ்டம் எடுக்க போறேன். மொமெண்டம் என்ன? ஸோ மாஸ் இன்டு வெலாசிட்டி. மொமெண்டம் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி. சரியா? ஸோ எனக்கு முன்னதான் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா பார்த்தேன். எல்டி சாரி வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் பை டைம் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். சரியா? மாஸ்க்கு எனக்கு தெரியும். சரி, மாஸ்க்கு யூனிட் சிஸ்டம் கிலோகிராம். மொமெண்டம் யூனிட் சிஸ்டம் எழுதுறப்ப கிலோகிராம், லென்த் வந்து மீட்டர் இன்டு டி வந்து டிவைட் பை. ஸோ டைம்னாக்க செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னா பை செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒரு யூனிட் சிஸ்டம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு எழுதணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா அதோட எக்ஸ்பிரஷன் தெரியும். சரியா? ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுன்னா நமக்கு யூனிட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய யூனிட் சிஸ்டம் பத்தி, ஸோ நம்மளோட ரூட்டீன் ப்ரீவியஸ் இயரா கேட்கக்கூடிய யூனிட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் யூனிட் பத்தி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பத்தி, லென்த்னா மீட்டர், மாஸ்னா கிலோகிராம், ஸோ நெக்ஸ்ட் டைம்னா செகண்ட்ஸ், டெம்பரேச்சர்னா கெல்வின், ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்னா ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா கேண்டலா. இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் எங்க சார் நம்ம போய் படிக்கலாம் அப்படின்னாக்க, நெக்ஸ்ட் மோஷன் போனோம் அப்படின்னா, ஸோ லாஸ் ஆஃப் மோஷன்ல இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். ஸோ இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னாக்க, ஃபோர்ஸ் இன்டு டைம். சரியா? ஃபோர்ஸ் இன்டு டைம். ஸோ ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? நியூட்டன். ஸோ ஃபோர்ஸ் இம்பல்ஸ் ஒரு யூனிட் சிஸ்டம். இம்பல்ஸ் ஒரு யூனிட் சிஸ்டம் என்ன? நியூட்டன் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டைம். சரியா? ஃபோர்ஸ் இன்டு டைம். சரியா? இது வந்து கேட்டிருக்கிறாங்க முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன சார்? வேற என்ன லாஸ் ஆஃப் மோஷன் வேற ஏதாவது யூனிட் இருக்குதா? ஸோ ஃபோர்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன். சரியா? ஸோ ஃபோர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. வேற ஏதாவது அதை பத்தி சொல்லியிருப்பாங்க சார்? ஸோ மற்றபடி லாஸ் ஆஃப் மோஷன்ல இது வந்துட்டு பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒர்க் பத்தி படிச்சோம் அப்படின்னா, ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன சார்? ஒர்க்குக்கான ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது அதோட எக்ஸ்பிரஷன். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? ஸோ ஃபோர்ஸ்க்கான யூனிட் என்ன? நியூட்டன். சரியா? நியூட்டன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மீட்டர், மீட்டர். சரியா? ஃபோர்ஸ் சாரி ஒர்க் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜிக்கான யூனிட் என்ன சார்? ஸோ எனர்ஜிக்கான யூனிட் வந்துட்டு ஒரு நிமிஷம். ஸோ ஃபோர்ஸ்க்கான யூனிட் நம்ம வந்து பார்த்துருக்கோங்க. ஸோ எனர்ஜியும் ஒர்க்கும் வந்து ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். சரியா? எனர்ஜியும் இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். 1 நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஜூல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜூல் தான் வந்துட்டு எஸ்ஐ யூனிட். சரியா? நிறைய மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. நியூட்டன் மீட்டர்னாலும் ஜூல்னாலும் ஈக்குவல் தான். பட் ஜூல் தான் வந்துட்டு எனர்ஜி பத்தி தெளிவா சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு ஜூல் வந்துட்டு 1 நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஜூல் வந்துட்டு கண்டுபிடிச்சனால அவரோட நேம் வந்துட்டு எஸ்ஐ யூனிட்டா வச்சுட்டாரு. சரி, வேற ஏதாவது சிஸ்டம் இருக்கா? இந்த எனர்ஜி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடா கேட்பாங்க. கவனி. ஸோ எனர்ஜி பத்தி நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். எனர்ஜினா என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்லி பின்னாடி லெசன்ஸ் வரும்போது நான் சொல்றேன். ஸோ எனர்ஜில என்னென்ன யூனிட் சிஸ்டம் இருக்கு சார்? அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது ஜூல். சரியா? அதாவது எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். சரியா? நார்மலா ஜூல் என்ன ஈக்குவல் அப்படின்னா 1 நியூட்டன் மீட்டர்.
சரியா 1 நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் தான் வந்து எஸ்ஐ யூனிட் சரியா ஜூல் தான் வந்து எஸ்ஐ யூனிட் வேற ஏதாவது யூனிட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்களா சார் இந்த எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ERG இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன் முன்னாடி क्वेश्चंस கேட்டுக்கிறாங்க சரி அதனால தான் நான் சொல்றேன் சரி மத்ததுக்கெல்லாம் சிஜிஎஸ் சிஸ்டம் பத்தி சொல்றேன் சார் இது வந்து ரொம்ப முக்கியம் சரியா இது வந்து கேட்டுக்கிறாங்க அதனால வந்து சிஜிஎஸ் சிஸ்டம் வந்து சொல்றாங்க சரியா சோ ERG அப்படிங்கிறது சிஜிஎஸ் சிஸ்டம்ல ஜூலுக்கான அதாவது எனர்ஜிக்கான யூனிட் சோ இது வந்து எவ்வளவு ஈக்குவலா இருக்கும்னாங்க 10 power minus 7 joule is equal to 1 ERG 1 ERG is equal to 10 power minus 7 joule சரியா நெக்ஸ்ட் வேற ஏதாவது யூனிட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க சார் அப்படினாக்க எலக்ட்ரான் வோல்ட் சரியா எலக்ட்ரான் வோல்ட் யூஸ் பண்றாங்க 1 electron volt is equal to 1.6 into 10 power minus 19 joule சரியா 1.6 into 10 power minus 19 joule சரியா சோ ERG யூஸ் பண்றாங்க இது சிஸ்டம் 10 power minus 7 joule electron volt சொல்றாங்க 1.6 into 10 power minus 19 joule சரியா நெக்ஸ்ட் வேற ஏதாவது யூஸ் பண்றாங்க சார் யூஸ் பண்றாங்க கிலோவாட் சரியா கிலோவாட் சரியா கிலோவாட் is equal to 1 kilowatt hour is equal to நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் வந்து 3.6 into 10 power 6 joule 3.6 into 10 power 6 joule சரியா நெக்ஸ்ட் வேற ஏதாவது யூஸ் பண்றாங்க கலோரி சரியா கலோரி is equal to 4.196 joule சரி எனர்ஜி வந்து இன்னும் நிறைய யூஸ் பண்றாங்க சோ hours power சோ நிறைய क्वेश्चंस வந்து எனர்ஜி கேக்குறாங்க நம்ம நல்லா கவனிச்சுப்போம் சோ இதெல்லாம் எனர்ஜிக்கான யூனிட்ஸ் சரி எனர்ஜியை பத்தி தெளிவா கேக்குறாங்க அதனால தான் அவங்க வந்து இன்னும் கிளியர் கட்டா சொல்லிருக்காங்க சரியா சோ நம்ம நார்மலா எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் சோ அதான் வந்து எஸ்ஐ யூனிட் சோ அந்த ஜூல் வந்து ஈக்குவலா இருக்கும்னாக்க நியூட்டன் மீட்டர் சோ இதோட ஃபார்முலா என்ன ஃபோர்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மென்ட் சோ அப்படின்னு சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது சிஸ்டம்ல இருக்கக்கூடிய யூனிட் சிஸ்டம் வந்து ERG னா 10 power minus 7 joule சரியா நெக்ஸ்ட் எலக்ட்ரான் வோல்ட் அப்படினாக்க 1.6 into 10 power minus 19 joule சரியா நெக்ஸ்ட் வந்து கலோரின்றது என்ன பண்றாங்க சோ கலோரின்றது 4.196 joule சரியா நெக்ஸ்ட் வந்து கிலோவாட் ஹவர் வந்து 3.6 into 10 power 6 joule சரியா நெக்ஸ்ட் 1 hours power is equal to 1 hours power is equal to 746 watt சரியா 746 சரி இது hours power வந்து பவர்ல வரும் சோ வேணாம் சோ ஃபர்ஸ்ட் இத வந்து இந்த நாலு தான் வந்து எனர்ஜி கேட்கக்கூடிய சரியா இந்த கிலோவாட் ஹவர் மட்டும் தெளிவா கேட்பாங்க என்ன பண்ணாங்க கிலோவாட் ஹவர் தான் என்ன பண்ணாங்க ஹோம்ல நம்மளோட வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் சிஸ்டம் வந்து கிலோவாட் ஹவர் 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 into 10 power minus 10 power plus 6 joule சரியா சார் 5.2 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு how many joule அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சார் 4.2 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு how many joules அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நெக்ஸ்ட் வந்து 2.1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு how many joules அப்படின்னு சொல்லிட்டு ஜூல்ஸ்ல கேட்பாங்க ஒரு கிலோவாட் கொடுத்து ஒரு சம் வேல்யூ கொடுத்து கிலோவாட்ல கொடுத்து ஜூல்ஸ்ல கேட்பாங்க இல்ல 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு how many joules அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கேட்பாங்க ரிப்பீட்டட் क्वेश्चंस ரூட்டீனா ரிப்பீட்டடா இந்த क्वेश्चंस வந்து கேட்டுட்டு இருக்காங்க சரியா நல்லா கவனிச்சுக்கோ 1 ERG is equal to 10 power minus 7 joule 1 electron volt is equal to 10 power minus 19 joule 1 kilowatt hour is equal to 3.6 into 10 power minus 10 power plus 6 joule நல்லா கவனி plus 6 சரியா 10 power 3.6 into 10 power plus 6 joule next calorie is equal to 4.196 joules சரியா சோ இதுதான் வந்து எனர்ஜில கேட்கக்கூடிய யூனிட் சிஸ்டம் சோ நெக்ஸ்ட் பவர் சோ பவர்ல இருக்கக்கூடிய யூனிட் சிஸ்டம் என்ன சார் சார் பவர் is equal to பவர்க்கான ஃபார்முலா என்ன பவர் is equal to work done by time taken so power is equal to work done by time taken சரியா power is equal to work done by time taken work done கான ஃபார்முலா தெரியும் நியூட்டன் மீட்டர் divided by time கான ஃபார்முலா தெரியும் செகண்ட் so நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் so இதுதான் வந்து பவர்க்கான நார்மலான SI யூனிட் சரியா சோ பவர்க்கான நார்மலான SI யூனிட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினாக்க கவனி வாட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் சரியா பவர்க்கான SI யூனிட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினாக்க சோ பவர்க்கான யூனிட் சிஸ்டம் வந்து நியூட்டன் மீட்டர் per second is equal to watt சரியா இதான் இப்ப ஜெனரலான பவர் கூடிய யூனிட் சரியா சோ பவர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய பவர் என்ன யூனிட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க சோ அது பாருங்க சோ இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து hours power 1 hours power is equal to 746 watt சரியா 1 hours power is equal to 746 watt சரியா சோ பவர்ல இருக்கக்கூடிய யூனிட் சிஸ்டம்
ஸோ யூனிட் சிஸ்டம் நார்மலாக வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு யூனிட். ஸோ 1/2 பவர் இஸ் ஈக்குவல் டு how many watts அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் ஒரு ரிஜிட் பாடிஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் சிஸ்டம் என்ன? ஸோ ரிஜிட் பாடிஸ்ல என்ன யூனிட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படின்னா moment of inertia. What is the unit system for moment of inertia? So moment of inertia or formula என்ன? I is equal to mr square. சரியா, I is equal to mr square. So அப்ப என்ன ஃபார்முலா வரும்? கிலோகிராம் r cube. So meter square. So kilogram meter square. சரியா, இதான் வந்து moment of inertia வரும். நெக்ஸ்ட் வந்து gravitation. So gravitationல என்ன சார் யூனிட் இருக்கும்? So gravitation வேல்யூ ஓட யூனிட் சிஸ்டம் இருக்கும். சரியா, கிராவிடேஷன் யூனிட்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னாங்க நியூட்டன் மீட்டர் பர் மைனஸ் 2 கிலோகிராம் ஸ்கொயர். சரியா, நியூட்டன் கிலோகிராம் ஸ்கொயர் மீட்டர் பவர் மைனஸ் 2. சரியா, ஃபார்முலா என்ன பண்ணாங்க? ஸோ G is equal to F by m1 m2 into r square. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் 2. சரியா, இதுக்கு ஃபார்முலா வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டெரிவேட்டிவ் போடல. சரியா, அந்த இந்த நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபார்முலா வந்து எப்பவுமே தப்பா வரும். சரியா, ஸோ நம்மளுக்கு ஞாபகம் இருப்பது யூனிட் கிடையாது, ஃபார்முலா. சரி, அந்த எக்ஸ்பிரஷன் அதுதான் வந்து நம்மளுக்கு தெளிவா ஞாபகம் இருக்கும். சரியா, ஸோ வேற ஏதாவது யூனிட் சிஸ்டம் இருக்குதா சார்? ஸோ வேற ஏதாவது யூனிட் சிஸ்டம்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் கான்செப்ட். ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் நம்மளுக்கு, ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் பை ஏரியா. சரியா, ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லி தெரியும். ஃபோர்ஸ் கான்செப்ட் தெரியும், நியூட்டன், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரியா, நியூட்டன் மீட்டர் பர் ஸ்கொயர் மைனஸ் 2. சரியா, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் கான்செப்ட் என்ன? ஸ்ட்ரெயின் is equal to no unit. Strain is equal to no unit. These are the மேஜரா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா, நெக்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. சரியா, ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். சரியா, நீ ஃபர்ஸ்ட் யூனிட் சிஸ்டம் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு, என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தையும் பத்தி தெளிவா சார் இந்த யூனிட் சிஸ்டம்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்ல குரூப் டி ல கேக்குறாங்க, ஆர்ஆர்பி குரூப் டி ல கேக்குறாங்க அப்படினாக்க சோ எம்டிபிசி ல கேக்குறாங்க. சோ எம்டிபிசி வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் இந்த யூனிட் சிஸ்டம் வந்து கேக்குற எம்டிபிசி ல ஆஸ்பிரன்ஸ் ஆனா வீடியோ வந்து அந்த அளவுக்கு தெளிவா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களோட லக் இந்த ஷிஃப்ட்ல ஒரு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியான பண்ணிக்கலாம். சரியா, யூனிட் சிஸ்டம்ல இன்னும் வேற என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க சோ வேற ஏதாவது எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். சரியா, நெக்ஸ்ட் வந்து மேக்னட்டிசம் பேஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் அது ஏதாவது இருக்குதா சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னும் இருக்குது. சரியா, எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணக்கூடிய யூனிட் சிஸ்டம்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ், சரி எலக்ட்ரிக் சார்ஜ் யூனிட் சிஸ்டம் வந்து கூலும். சரியா, சார்ஜ். சரி, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் வோல்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட்னு சொல்றாங்க. இதுவும் வந்து வோல்டேஜ் தான். சரியா, நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது இருக்கு அப்படின்னாக்க நிறைய இருக்குது. சரியா, கெப்பாசிட்டன்ஸ், சரியா கரண்ட், அந்த மாதிரி வந்துட்டு கண்டக்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் பவர், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. சரியா, கெப்பாசிட்டன்ஸ் ஒரு யூனிட் என்னது? ஃபேரட். சரியா, சோ கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? Q by V. சரியா, Q னா சார்ஜ், கூலும், வோல்டேஜ் னா வோல்டேஜ், C by V is equal to ஃபேரட். ஃபேரட் கொடுத்ததுனால ஃபேரட் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து லிட்டர். இந்த லிட்டர் வந்து லிட்டர்ல ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. சோ 1 லிட்டர் is equal to how many gallons? gallon அப்படின்னு சொல்லுவாங்க. சோ gallon அப்படினாக்க 1 லிட்டர் is equal to 0.236 gallons. சரியா, 1 gallon is equal to 3.2 liters. சரியா, so 1 liter is equal to 0.236 gallon. 1 gallon is equal to 3.1 liter. சரியா, லிட்டர் வந்து இந்த மாதிரி இந்த லிக்விட்ஸ்ல வந்து இந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேக்குறாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது இருக்குதா சார் அப்படினாக்க நெக்ஸ்ட் இருக்கு. சரியா, என்ன மாதிரினாக்க பிரஷர் பேஸ் பண்ண மாதிரி. சரியா, சோ பிரஷர் பேஸ் பண்ண மாதிரி ஃபார்முலா இருக்கு. பிரஷர்க்கான ஃபார்முலா என்ன நமக்கு பேசிக்கா என்ன தெரியும்? சோ பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. சோ பிரஷர் is equal to force by area. So force का यूनिट தெரியும் நியூட்டன், ஏரியா நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. So pressure का யூனிட் நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். So வேற ஏதாவது யூனிட் சிஸ்டம் எது இருக்குது அப்படினாக்க பாஸ்கல். சரியா, பாஸ்கல் தான் வந்து பிரஷர் கான யூனிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பாஸ்கல் is equal to
1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரி, இதுதான் சரியா. நம்ம ஃபார்முலா படி நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரியா. 1 டார் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ 1 டார் இஸ் ஈக்குவல் டு 1.013 into 10 power minus 10 power plus 5. சரியா. 1 டார் இஸ் ஈக்குவல் டு 10 power plus 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரி, நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கா? பார் 1 பார் இஸ் ஈக்குவல் டு 10 power 5 பாஸ்கல். 1 bar is equal to 10 power 5 Pascal. சரியா. 10 power 5 Pascal. 1 bar is equal to 10 power 5 Pascal. 1 bar is equal to 10 power 5 Newton per meter square. சரியா. These are the pressure based unit system. சரியா. pressure unit system வந்து force by area. நான் ஒரு unit system பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன எழுதிருப்பேன்? எக்ஸ்பிரஷன் எழுதிருப்பேன். எக்ஸ்பிரஷன் எழுதுனா யூனிட் சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். நீ வந்து தப்பு பண்றதுக்கான வழியே கிடையாது. நீ ஒரு குரூப் டி ஆஸ்பிரண்டா இருக்கலாம், இல்ல நீ வந்து என்டிபிசி ஆஸ்பிரண்டா இருக்கலாம், இல்ல வந்து ஜேஇ ஆஸ்பிரண்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆர்ஆர்பி ஆஸ்பிரன்ஸ், எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ், ஸோ இல்ல வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களா இருக்கலாம், இல்ல காயர் போர்டு பேஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களா இருக்கலாம். நீ யாரா இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் சிஸ்டம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தெளிவா தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிரஷன் தெளிவா தெரிஞ்சப்பனாக்க ஈஸியா வந்து எழுதலாம். ஸோ ப்ரெஷருக்கான யூனிட் சிஸ்டம் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட் சிஸ்டம். ஸோ அந்த பாஸ்கல் கண்டுபிடிச்சா பாஸ்கல் வச்சுட்டு 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரியா. ஸோ 1 டார்ங்கிறது ரிப்பீட்டட் போன இயர் கேட்டிருக்காங்க ஒரு ஷிஃப்ட்ல. 1 டார் இஸ் ஈக்குவல் டு 1.013 into 10 power 5 பாஸ்கல். சரியா. பாஸ்கல் சொன்னா சரி, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சொன்னா சரி. 1 bar is equal to 10 power 5 Pascal. சரியா. So these are the unit system which has been seen today. சரியா. So இந்த unit system தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்துருக்கோம். சரியா. So next இந்த மாதிரி unit system நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த அதோட பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். சரியா. அதாவது அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து தெரியணும். சரியா. ஸோ நான் ரிப்பீட்டடா அந்த யூனிட் சிஸ்டம்ல பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கிலோவாட் அவரை எப்படி மாத்துறது. சரியா. நெக்ஸ்ட் இந்த யூனிட்ல வேற என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்க டைமென்ஷனல் ஃபார்முலா. சரியா. டைமென்ஷனல் ஃபார்முலா சார் ரொம்ப இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இது செய்ய தெரியுது சார், இது எப்படி சார் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்க எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியும். ஸோ எக்ஸ்பிரஷன் தான் ஃபார்முலா. சரியா. இப்போ ப்ரெஷருக்கான எக்ஸ்பிரஷன் என்ன இப்போதான் பார்க்கணும். சரி, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. சரியா. ஃபோர்ஸ்க்கு எனக்கு தெரியாது. சரியா. ஸோ இதுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதும். ஸோ ஃபோர்ஸ் வந்து டைரக்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுது. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ். சரியா. mg ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்டு g. சரியா. சரி. ஸோ g க்கு எனக்கு வேல்யூ தெரியாது. g இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒன்று பேசுறேன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன்ல மாஸை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா m அப்படின்னு சொல்லிட்டு போட்டுரும். சரியா. ஒரு எக்ஸ்பிரஷன்ல ஒரு ஃபார்முலாவில் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னா m போடும். சரியா. நெக்ஸ்ட் கிலோகிராம் மீட்டர் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஸோ மீட்டர் அப்படின்னாக்க லென்த் L அப்படின்னு சொல்லிட்டு டைமை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னாக்க T போடும். இதை மூணுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் டைமென்ஷன் ஃபார்முலான்னு ஒரு டாபிக்கே இருக்கு. சரியா. ஒரு சில ஷிஃப்ட்ல வந்துட்டு ஷிஃப்ட் ஆர்டர் இருக்கிற ஷிஃப்ட்ல வந்துட்டு இந்த டைமென்ஷன் ஃபார்முலாவை கேட்டிருக்கிறாங்க, குரூப் டில கேட்டிருக்கிறாங்க. சரியா. நெக்ஸ்ட் கவனி. சரி, இப்போ கவனி நான் என்ன சொல்றேன். ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க MLT அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். ஸோ எம்னாக்க மாஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு, எல்னாக்க லென்த் டிபெண்ட் பண்ணிருக்கு, டீனாக்க டைம் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரலா ஒரு ஃபார்முலாவை நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவை தெரியும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? ஏரியாவுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன? லென்த் இன்டு பிரெத். ஸோ இதுவும் லென்த் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு, இதுவும் லென்த் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. L/1 L/1. ஸோ L ஸ்கொயர். இதுதான் என்னோட டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ரைட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன தெரியணும்? அதோட எக்ஸ்பிரஷன் தெரியணும். சரி, எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னது டைமென்ஷனல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியும் அப்படின்னாக்க ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது போட்டு காமிக்கிறேன்.
இப்போ ஆக்சலரேஷன் கவனி. ஸோ உனக்கு இந்த கிளாஸோட நோட்ஸ் வேணும்னா நீ கிளாஸ் அப்பப்போ நடத்தும் போது எடுத்துக்கோ. அதை வச்சுட்டு பிடிஎஃப் உனக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல கேளு. ஷார்ட் ஸ்டடி டிசிஆர்கெல்லாம் நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே இருந்தாலும் இருக்கலாம், இல்லை லிங்க் இல்லை அப்படின்னாலும் நீ வந்து ஷார்ட் ஸ்டடி டிசிஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணு. லிங்க் டெலிகிராமில் வரும், குரூப் வரும். ஸோ குரூப் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர், யூடியூபோட ப்ரொஃபைல் பிக்சர் தான், அதுலேயும் ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிப்போம். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பிடிஎஃப் கீழே நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சரியா, நீ அதை வச்சு நம்ம கிளாஸ் நோட்ஸ் வச்சு ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக உனக்கு அந்த யூனிட்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு கிடைச்சிடும். சரியா, ஸோ ஜென்ரல் ஆர்ஆர்பி குரூப்டியில் ஜென்ரல் சயின்ஸில் கண்டிப்பாக நீ 25 மார்க் எடுக்கிறதுக்கான 30 மார்க் எடுக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்துட்டு உனக்கு நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி தருவேன். சரியா, ஸோ கவனி ஒரே நிமிஷம். ஸோ ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் சார் நீங்கள் 13 சொல்றீங்க. ஆஸ் பர் தி கவர்மெண்ட் 30. ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் 26 கேட்கலாம், 27 கேட்கலாம், 28 கேட்கலாம், 24 கேட்கலாம். ஸோ மற்ற ஏதாவது ஒரு இதில் கரண்ட் அஃபேர்ஸ்லையோ இல்லை ஜிகேலையோ இல்லை ஹிஸ்ட்ரிலையோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ கவனிங்க டைமென்ஷனல் ஃபார்முலாவோட அடுத்து நம்ம பார்க்கறது இன்னும் கொஞ்சம் ஹார்டா. சரியா, இப்போ அக்சலரேஷன் ஃபார்முலா என்ன சார்? அக்சலரேஷனுக்கான முதல்ல எக்ஸ்பிரஷன் என்ன? ஸோ வெலாசிட்டி பை டைம். ஸோ வெலாசிட்டினா எனக்கு தெரியாது. வெலாசிட்டி ஃபார்முலா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்ன? லென்த். டைம்னா என்ன? t பவர் -1. சரி, இது எடுத்து அப்படியே வெலாசிட்டி போடுறேன். l t பவர் -1 டிவைட் பை t. ஸோ இங்கேயும் டிவைட் பை l t பவர் -2. இதுதான் அதோட எக்ஸ்பிரஷன். சரியா, இதுதான் அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா. சரியா, ஸோ அக்சலரேஷனுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா l t பவர் -2. ஸோ வித்தின் சிங்கிள் மினிட் தான் ஆகும். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து இது வந்து உமிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது வந்து உமிட் பண்ண வேணாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். சரி, ரொம்ப நீ வந்து கஷ்டப்படணும்னு அவசியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் சிஸ்டம். ஸோ மெஷரிங் சிஸ்டம்ல வாட் ஆர் மெஷர்மெண்ட். சரியா, என்னென்னலாம் இருக்குது, எதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெஷரிங் டிவைஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அம்மீட்டர். சரி, அம்மீட்டர் வந்து எதை மெஷர் பண்ணுறதுக்கு? ஸோ அம்மீட்டர் வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆல்டிமீட்டர் வந்து ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய மெஷரிங் சிஸ்டம் வந்துட்டு இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸ்ட்ரெஸோகிராஃப், இது வந்து உங்களுக்கு தெரியாது. சரியா, ஸ்ட்ரெஸோகிராஃப் ஸோ ஒரு பிளான்டோட growth இருக்குது இல்லையா, இந்த பிளான்டோட growth பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ வந்து யூஸ் பண்ணுறது. சரியா, அதாவது பிளான்டோட growth வந்துட்டு எவ்வளோ வந்து டெவலப் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ வந்து யூஸ் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு வேற ஏதாவது இருக்குதா சார் அப்படின்னாக்கா பேரோமீட்டர், பேரோமீட்டருக்கும் மேனோமீட்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பேரோமீட்டர் அப்படின்னாக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறது. மேனோமீட்டர் நார்மலாக ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிட் சிஸ்டம் இருக்குது. வேற என்ன சார் இருக்குது? ஜைலோஃபோன். சரியா, நெக்ஸ்ட் வேற என்ன? ஜைலோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். சரியா, ஸோ ஜைலோஃபோன் அப்படின்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ஒரு இந்த ஜைலோஃபோன்றது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நியூ டிவைஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இந்த ஜைலோஃபோன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் மீட்டர் வந்துட்டு இந்த மாதிரி பவரை மெஷர் பண்ணுறது. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. சரியா, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நம்ம வந்து மெஷரிங் சிஸ்டம் வந்துட்டு பார்க்குறாங்க. நம்ம வந்து அதை வந்து பிடிஎஃப் எடுத்து சென்ட் பண்ணுறேன். நீ வந்து குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கோ. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க கிளாஸ் அன்னைக்குமா மோர் தென் 30 மினிட்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்கும். கிளாஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கல அப்படின்னா ஏதாவது சரி இந்த மாதிரி இருந்தால் எனக்கு வந்து நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரொவைட் பண்ணுங்க, இதுதான் கண்டென்ட். பட் இந்த கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னாக்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீ சொன்னாலும் சரி, நான் அதை பற்றி ப்ரைவேட்டாக தான் போட்டுருக்கிறேன். ஸோ பப்ளிக்காக தான் போட்டுருக்கிறேன். பப்ளிக்கில் வந்து நீ வந்து தெளிவாக சேட் பண்ணி சொல்லிக்கலாம், நான் வந்து பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உனக்கு யூனிட் சிஸ்டம் பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நான் புக்கில் ஒரு டாப்பிக்காக வந்துட்டு தெளிவாக நான் வந்து பிடிஎஃப்ல கொடுக்குறேன். அந்த யூனிட் வந்து பார்த்துக்கோ. பட் பேசிக்காக சம் ஐடியாஸ் வேணும்ன்றது தான் இந்த கிளாஸை நான் வந்து உனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். சரியா, ஸோ நீ வந்து யூனிட் சிஸ்டம் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் யூனிட் சிஸ்டம் பார்த்தா நெக்ஸ்ட் டாபிக் மெக்கானிக்ஸ். சரியா, மெக்கானிக்ஸ்ல வந்து என்டையரா கிளியரா மோர் தென் 1 hour வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். என்டையரா ஒரு கொஸ்டின்ஸும் கண்டிப்பா மெக்கானிக்ஸ்ல வந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து ஆர்ஆர்பி குட்டியில கேட்பாங்க, என்டிபிசில கேட்பாங்க,
ஜேஇ எஸ்எஸ்சி நீ எந்த கொஸ்டின் இருந்தாலும் சரி கொஸ்டின்ஸோட லெவல், அதாவது கொஸ்டினோட ஒரு மார்க் வேணா வேரி ஆகும், கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். மெக்கானிக்ஸ் ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அதில் வந்து நீ என்ன பண்ண நல்லா தெளிவாக படிச்சு உனக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை இந்த டாபிக் எனக்கு யூனிட் சிஸ்டம்ல இந்த டாபிக் மட்டும் இன்னொரு டைம் நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னாக்க நீ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா நான் ரெடி பண்ணி உனக்கு அனுப்புறேன். நீ அந்த என்ன டாபிக் உனக்கு வேணுமோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி என்டையரா உனக்கு வந்து கிளியரா வந்து உனக்கு வந்து புரிய வைக்கும். சரியா? ஸோ வேற ஏதாவது உனக்கு பைரஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் குரூப் பி எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு ஷேர் பண்ண. நெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண, அப்பதான் எனக்கு ஒரு எந்திரிஸ்டாஸ்டிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நானும் இந்த மாதிரி ஒரு ஸ்டடி ஸ்டூடெண்ட் மாதிரி தான். சரியா? நீயும் எனக்கு வந்து ஒரு லைக் பட்டன் போட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நம்மளோட சேனல் கண்டிப்பாக மிஸ்ஸாக தான் இருப்பேன். அதனால நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரக்கூடிய அப்பதான் நமக்கு வந்து நியூலி அப்டேட்டட் வீடியோஸ் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உனக்கு வந்து அப்டேட்டடா வந்து உனக்கு வந்து ரிசீவ் ஆகும். சரியா? டெய்லி நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணேன். நீ வந்து சேனல் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுப்பேன் எப்படி நீ படிக்கணும். ஸோ இந்த சிஸ்டம் இந்த பர்டிகுலர் டாபிக்கை இதை வச்சு ஈஸியாக நான் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். அது மாதிரி வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அண்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் மெக்கானிக்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பர் கண்டென்ட்டோட வரேன். தேங்க்யூ. நம்மளோட சேனலை நிறைய பேர் ஷேர் பண்ணலாம். அப்போ தான் எனக்கு ஒரு நிறைய ஷேர்ஸ் வரும்போது நிறைய பசங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்டேட்டட் வீடியோஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப்லாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்தா அப்படின்னாக்க அமௌண்ட் வாங்கிட்டு இல்லை வந்து 399 499 சப்ஸ்கிரைப் பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணு. ஒன்லி ஃப்ரீ கண்டென்ட், எப்பவுமே ஃப்ரீ கண்டென்ட், லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரீ கண்டென்ட். அப்படி ஏதாவது பேபிள் அமௌண்ட்டாக இருந்துச்சுனாலும் ₹1 பே அமௌண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணாங்க நம்மளோட சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஒரு பிடிஎஃப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.